வேலை விஷயமா வெளியே போயிருந்த என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததும் டக்குன்னு கிளம்பி ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. நானும் என்னன்னு கூட கேட்காம சட்டுன்னு கிளம்பிட்டேன். ஸோ வீட்டில் எல்லாத்தையும் நீட் பண்ணி வச்சுட்டு நம்ம கிளம்பினோம்னா தான் வந்ததுக்கப்புறம் ரிலாக்ஸாக இருக்க முடியும். இல்லைனா வந்துட்டு அந்த ஒர்க்கை நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்கும். டைம் ஒரு 7:38 இருக்கும். இந்த டைமுக்கு எங்கே தான்ப்பா நம்ம போகிறோம் அப்படின்னு நானும் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், கிருஷிபியானுக்கு ரொம்ப நாளாகவே நாங்களும் ஒரு பேட்டரி கார் இல்லைனா பேட்டரி பைக் வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஷாப்புக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நான் அப்போவே கேட்டேன், ஷாப் வந்து ஓப்பனில் இருக்குமா அப்படின்ட்டு. 9 o'clock வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அங்கே போய் பார்த்தா ஷாப் க்ளோஸ்டு. அப்புறம் கால் பண்ணி அவங்கள வர வச்சு அதுக்கப்புறம் உள்ளே போனோம். அங்கே போனதும் கிருஷிபியானுக்கு ரொம்ப 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 ஹாப்பி. இருக்க எல்லா கார் பைக்லேயுமே அவன் ஏறி இறங்கிட்டான். ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணான். உண்மையை சொல்லணும்னா என்னையும் அவனோட டேடியும் அவன் சுத்தமாக கண்டுக்கவே கிடையாது. அவன் பாட்டுக்கு எல்லா கார்லேயும் ஏறி இறங்கி ட்ரையல் பார்த்துட்டு இருந்தான். நாங்கள் சும்மா கார்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம் எது வாங்கலாம் அப்படின்ட்டு. ஹஸ்பண்ட் என்ன பொருள் வாங்கினாலும் ஒரு 4-5 ஷாப் ஏறி இறங்கி பார்த்து தான் வாங்குவார். அவருக்கு அப்போ தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நாளைக்கு வேறு ஷாப் பார்த்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டோம். கிருஷிப் தான் ரொம்ப அழுதுட்டு இருந்தான். சமாதானப்படுத்தியாச்சு.